ஹாய். மேக்கப்னு வரும்போது நம்ம பிரைடுக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் க்ரூமுக்கு கொடுக்கறதில்ல, கரெக்டா? என்னோட பிரைட்ஸே நிறைய பேர் என்கிட்ட வந்துட்டு அவருக்கு டச்சப் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் டச்சப் மட்டும் பண்ணுங்க அவருக்கு, வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு. ஸோ டச்சப்னா என்ன அப்படின்னு நான் இதில் சொல்கிறேன். டச்சப்க்கு முன்னாடி மேக்கப்னா என்னன்னு சொல்கிறேன். க்ரூம்னு வரும்போது அவங்களுக்கும் ஸ்கின் ப்ரெப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாய்ஸ்சரைசர் போடணும், ப்ரைமர் போடணும், கலர் கரெக்ஷன் பண்ணணும். இஃப் தே ஹேவ் அண்டர் ஐஸ்னா கன்சீலர் போடணும், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் பவுடர் செட்டிங் பண்ணணும். ஸோ சப்போஸ் அவருக்கு நல்ல திக் ஹேர் இருந்துச்சுன்னா அதை செட் பண்ணணும். சில பேர் இங்கே கேட்பாங்க, இந்த லைன் மட்டும் எனக்கு ஷேப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம், கரெக்டாக? அதாவது ஃபுல் மேக்கப் முடிச்சுட்டு சப்போஸ் அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா அதைத்தான் வந்து கொஞ்சம் டச்சப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்கின் ப்ரெப் அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுருங்க அது போதும் அப்படின்வாங்க. சப்போஸ் அவங்க சொல்கிற மாதிரி நான் வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அது கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்வெட் வரும், கொஞ்சம் நேரம் கழித்து ரொம்ப பேட்சியாக ஆகும், கரெக்டாக? ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்ன, மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் அப்படின்ட்டு. ஸோ என்னோட பேர் அங்கே டேமேஜ் ஆகுதுல்ல. ஸோ அதனால் என்னோட எத்திக்ஸ் படி நான் ஸ்கின் ப்ரெப் பண்ணாமல் டேரெக்டாக எதுவுமே மேக்கப் ப்ராடக்ட்ஸ் அப்ளை பண்ண மாட்டேன். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு அட்ரெஸ் திஸ். என்னன்னா அந்த வெறும் டச்சப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு ஒரு 20 பிரைட்ஸ் இருக்குன்னா அது மினிமம் ஆஃப் 7-8 பிரைட் இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேட்பாங்க, வெறும் டச்சப் மட்டும் பண்ணுறீங்களா தீபிகா அப்படின்ட்டு. பட் அக்கார்டிங் டு மை எத்திக்ஸ் கண்டிப்பாக நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா என் பேர் கெட்டு போயிடும், நீங்கள் வெறும் ஃபவுண்டேஷன் அண்ட் பவுடர் மட்டும் அடிச்சுட்டு விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி. பிகாஸ் மென்னுக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆகும், தெரியும் இல்லையா? அவங்க இனிமேல் ஸ்டேஜில் இருக்கும்போது நல்லா இங்கே அண்ட் இங்கெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே ஸ்வெட் ஆகும். ஸோ ஃபுல் மேக்கப் அவருக்கும் பண்ணாதான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அந்த மேக்கப். ஸோ க்ரூம்ஸ் மேக்கப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிரைட் நல்லா பிரகாசமாக பளபளன்னு ஃபுல் மேக்கப்பில் இருப்பாங்க. அப்போ இவர் மட்டும் மேக்கப்பே இல்லைன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ ஆல்சோ க்ரூம் மேக்கப்னு சொல்லும்போது சில க்ரூம்ஸ்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ ரொம்ப பவுடர் அடிச்சிட போகிறீங்க, ரொம்ப வெள்ளையாக தெரிஞ்சிட போகிறேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இப்போ என்னோடய ஒர்க்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கலர் கரெக்ஷன் இருந்தால் அதை பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக கன்சீல் பண்ணிவிடுவேன். பண்ணிவிட்டு அவங்களோட ஷேட் என்னவோ அதை மட்டும்தான் நான் ஃபுல் ஃபேஸ் இது பண்ணுவேனே தவிர ரொம்ப இந்த பிரைட்டாக காட்டுறதோ அந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி அவங்களோட ஃபீச்சர்ஸ் நம்ம ரொம்ப காட்ட மாட்டோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஐ ரியலி வாண்டட் டு அட்ரெஸ். ஸோ பிரைட்ஸ் இனிமேல் என்கிட்ட இவருக்கு டச்சப் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லாதீங்க. க்ரூம்ஸ் மேக்கப் இஸ் டெஃபினெட்லி நெசசரி. தேங்க்யூ.